சென்னை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 51,157 கோடி ரூபாய் முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். The dais for the inauguration of the pilot fest. I request Mr. Alex Lynn, SVP Business Unit Head, Mr. Siddharth Shekhar, Operations Manager, and team to the dais. I also invite the Honourable Consul General of Singapore, Mr. Edgar Pang, to the dais to witness the inauguration. Motherson Electronic Components has set up a phase 1 of a cover glass assembly unit for consumer electronics. அமைதியான சட்டம் ஒழுங்கு கொண்ட பாதுகாப்பான மாநிலம் என்ற வகையில் தமிழ்நாட்டை நோக்கி முதலீட்டாளர்கள் படையெடுத்து வருகின்றனர். சென்னை முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திருவள்ளூர் ஆவின் நிறுவன இயந்திரத்தில் சிக்கி பெண் ஊழியர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சனம். தமிழக அரசு மருத்துவமனைகளில் குரங்கு அம்மை சிகிச்சைக்காக தனி படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புதிய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் தாக்கு. கருணாநிதியை அவதூறாக பேசிய அண்ணாமலை நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு கூப்பிட்டவுடன் ஓடுகிறார். அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். குறைந்த எண்ணிக்கையில் பள்ளிகளை ஆய்வு செய்யும் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு மெமோ வழங்கப்படும் என எச்சரிக்கை. இதுவரை 20 அலுவலர்களுக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் தகவல். கிருஷ்ணகிரியில் 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை தானாக முன்வந்து எடுத்தது தேசிய மகளிர் ஆணையம். 3 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கிருஷ்ணகிரி கத்திக்குப்பம் தனியார் பள்ளி NCC முகாமில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். டிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து 15 நாட்களுக்குள் விசாரணையை முடிக்க முதலமைச்சர் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கியது தமிழக காவல்துறை. வெளிநாடு தப்பி சென்ற நிலையில் இன்டர்போல் உதவியுடன் சம்போ செந்திலை பிடிக்க தீவிரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தலைமறைவாக உள்ள மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க போலீசார் தீவிரம். சவுதி அரேபியாவில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்டர்போல் உதவியை நாட உள்ளதாக தகவல். மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2014 இலங்கை அகதிகள் முகாமில் சுவர் இடிந்து உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்த அரசின் மேல்முறையீடு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய அரசு சிறுமி குடும்பத்திற்கு நிதி வழங்க முடியாதா என்று நீதிபதிகள் கேள்வி. நீர்நிலைகள், அரசு நிலங்கள், ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுக்க நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நிகழ்ந்த கல்குவாரி வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த விவகாரம்.
சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. ஈரோடு தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்திற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார். கிருஷ்ணகிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி என்சிசி பயிற்சியாளர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. 36 லட்சம் ரூபாய் வரை பெற்று மோசடி செய்ததாக அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. விருதுநகர் சாத்தூர் அருகே பாதாள சாக்கடை கால்வாயில் கை குழந்தையுடன் விழுந்த பெண். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ஆரணி ஜவ்வாது மலையில் பெய்து வரும் கனமழையால் செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூரில் பெய்த கனமழையால் மணியக்காரன் பாளையம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சுமார் 30 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. சென்னையில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். 300 பேர் வரை பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு கோரி ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்த நிர்வாகிகள். மகாராஷ்டிராவில் நர்சரி பள்ளியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம். பள்ளியை குடும்பத்தார் சூறையாடிய நிலையில் நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் வழுக்கும் போராட்டம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட ஆர்ஜி கார் மருத்துவமனையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் ஆய்வு. உச்சநீதிமன்றத்தின் கடும் விமர்சனத்தை தொடர்ந்து நடவடிக்கை. இன்ஸ்டாகிராமில் பின்தொடரப்படும் எண்ணிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடியை பின்னுக்கு தள்ளிய நடிகை ஸ்ரதா கபூர். 9 கோடியே 14 லட்சம் பேருடன் இந்தியாவில் இன்ஸ்டாகிராமில் அதிகம் பின்தொடரப்படும் நபராக 3ஆம் இடத்துக்கு முந்தியுள்ளார். பொய்களால் நிறைந்துள்ள ட்ரம்பை தூக்கி எறிய அமெரிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். கமலா ஹாரிஸை அதிபராக்க முடிவு எனவும் குடியரசுக் கட்சி மாநாட்டில் முன்னாள் அதிபர் ஒபாமா பேச்சு. நூற்றி 17 வயதுடன் உலகின் மிக வயதான நபர் என்ற சாதனையை படைத்த ஸ்பெயினைச் சேர்ந்த மரியா உயிரிழப்பு. முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர், கொரோனா பேரிடர் காலங்களை கடந்து வயது மூப்பால் மரணம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருக்கான தேர்தலில் ஜெய்ஷா போட்டியிடுவதாக தகவல். தற்போதைய தலைவரின் பதவிக்காலம் நவம்பர் மாதத்துடன் முடிவடையும் நிலையில் தேர்வு செய்ய வாய்ப்பு.